தீபார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கார்த்திகா வந்து சேரன பார்த்துட்டு சொல்லிட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்காங்க இல்லையா? சேரனுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. என்ன கார்த்திகா இப்படி கல்யாணம் நடந்த மறுநாளே இங்க வந்து நிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, பயப்படாதீங்க மாமா. அதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. அது மட்டும் இல்ல, நான் இங்க தான் வரேன் அப்படின்னு வீட்ல சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க இன்னைக்கே அவங்க வீட்டுக்கு போறோம். அதாவது மேல்மருவத்தூருக்கு தானே அவங்க ஊரு. ஸோ அதனால கிளம்பி நைட்டு போயிடுவோம். அதனால கடைசியா உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் மாமா வந்தேன். அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாப்பா? அப்படின்னு எப்பயும் போல நம்ம சேரன் வந்து பொறுமையா, அன்பா தான் பேசுறாப்புல. நல்லபடியா போயிட்டு வாப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் அவரும் ஒரு தடவ வரோம். அவர அழைச்சிட்டு வந்து உங்க எல்லாத்தையும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாமா? அப்படின்னு வேறயா கார்த்திகா கேட்கறாங்க. ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன் பயப்படுறாப்புல. ஏதாச்சும் பிரச்சனையாயிட போதே அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையாவாது. நான் இங்க வரும்பொழுதே அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். நான் எங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு அப்படின்னு கார்த்திகா சொல்றாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம பல்லவன் காலேஜ் முடிஞ்சு வர்றப்ப வெளியில நின்னு நம்ம கார்த்திகா வந்திருக்கிறத பார்த்துட்டு என்ன ஏதுன்னு தெரியாம டக்குன்னு தன்னோட 2 அண்ணன்களுக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாப்புல. அவங்களும் வேற ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு அடிச்சு பிடிச்சுக்கிட்டு இங்க வந்தா வர்றதுக்குள்ள கார்த்திகா கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன்கிட்ட எதுக்காக அந்த கார்த்திகா இங்க வந்தா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லியிருந்தது மட்டும் இல்லாம நைட்டு விருந்துக்கு கூப்பிட்டுருக்கேன் 2 பேத்தையும். ஸோ அதனால வந்து நம்ம விருந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்றாப்புல. இதை கேட்ட உடனே நம்ம சோழனுக்கும் பாண்டியனுக்கும் கோவம் வருது. இவ்வளோ நடந்தும் நீ ஏன் இப்படி ஒத்துக்கிட்ட? ஏன் இப்படி விருந்து வைக்கணுங்கிற? அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க. அதெல்லாம் முடியாது. நான் சொல்லிட்டேன், வாக்கு குடுத்துட்டேன். அத பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப சேரனுக்கு நம்ம நிலாவும் சப்போர்ட் பண்றாங்க. வேற வழியே இல்ல. நம்ம நிலா சப்போர்ட் பண்ணா அப்படியே நம்ம சோழன் அடங்கிடுவார் இல்லையா? அதுக்கப்புறம் விருந்துக்கான ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற நடேசன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. ஸோ தன்னோட அப்பா இப்படி பேசுறதுனால நம்ம சேரன் கோவமே படாத நம்ம சேரனே கோவப்பட்டு அவங்க அப்பாவ திட்டுறாப்புல. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை நடக்க போகுதா இல்லையான்னு.